வெளிநாட்டினர் தமிழகத்திற்கு வந்திருப்பது இத்திட்டத்திற்கு கிடைத்த மகத்தான வெற்றி என்று உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். விருதுநகர் ஆர்.ஆர். நகரில் 500 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு சுழல் நிதி வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு 50 லட்சம் ரூபாய் மானியமும் வங்கிக் கடன் 176 லட்சமும் வழங்கினார். மேலும் ஆடவர் சுய உதவி குழுக்களுக்கு சுழல் நிதியும் வங்கிக் கடனும் வழங்கி பேசிய அவர், மகளிர் சுய உதவி குழுவில் 99 விழுக்காட்டினர் வாங்கிய கடனை நேர்மையாக திருப்பி செலுத்தி விடுவதாக தெரிவித்தார். அதனால் நாட்டில் 16 புதிய கிளைகளை தொடங்க திட்டமிட்டுள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அதில் 10 கிளைகளை தமிழகத்தில் தொடங்க முன்வந்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். மகளிர் சுய உதவி குழுக்களின் வெற்றி காரணமாக பெண்களின் பொருளாதார முன்னேற்றம் கண்டுள்ளதால் அது பற்றி தெரிந்து கொள்ள வெளிநாட்டினர் தமிழகத்திற்கு வருகை புரிவதாக அமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். தமிழகத்தில் நம்முடைய சுய உதவி குழு எந்த அளவுக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய சுய உதவி குழுக்களை பார்த்து எல்லோரும் பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இது எப்படி செயல்படுகிறது, நம்முடைய நோக்கம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக அமெரிக்காவிலிருந்து இன்றைக்கு அந்த நாட்டை சார்ந்தவர்கள் இதை பார்க்க வந்திருக்கிறார்கள் சொன்னால், இதுவே நம்முடைய சுய உதவி குழு நம்முடைய தமிழகத்தில் எந்த அளவுக்கு வெற்றியை பெற்றிருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. இத்திட்டத்தின் செயல்பாடுகள் மிகச் சிறப்பாக உள்ளதாக தமிழகம் வந்துள்ள அயல்நாட்டினர் பாராட்டு தெரிவித்தனர். விழாவில் அமைச்சர்கள் சாத்தூர் ராமச்சந்திரன், திரு தங்கம் தென்னரசு, திரு சுபா தங்கவேலன், முன்னாள் அமைச்சர் திரு தென்னவன், சென்னை மேயர் திரு சுப்பிரமணியன்